என்ன வேணும் சார்? மினி சமோசா 5, கீரை வடை 5. இன்னோவேஷன்களை கொண்டாடுற காலம் இது. நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தில் ஒரு சின்ன இன்னோவேஷன் கூட கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை அந்த இன்னோவேஷன் யாரும் தொடாத முயற்சியாக இருந்திருக்கலாம். அந்த முயற்சி நாளைக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்பிக்கையாகவும் பாதையாகவும் அமைஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு இன்னோவேஷன் தான் இதுவும். சிற்றுண்டி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா ஒதுக்கப்படுவர்களின் முன்னெடுப்பு இது. KK நகரை தலையிடமாக கொண்டு செயல்படும் அரவிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனம். இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சீர்படுத்தும் பள்ளியோடு இணைந்த அறக்கட்டளை. இங்குள்ள மாணவர்களால் உருவாக்கப்பட்டது சிற்றுண்டிங்கிற இந்த ஃபுட் ட்ரக். இது குறித்து பேசிய அந்த பள்ளியின் தாளர் ரேவதி, நாங்கள் அரவிந்த் ஃபவுண்டேஷன்ல இருந்து புத்தி வளர்ச்சி உடல்நல பாதிக்கப்பட்ட ஏழை பசங்களுக்கான நிறுவனம். 7 மாசத்துல இருந்து 45 வயசு வரைக்கும் இன்னைக்கு எங்க கிட்ட பசங்க இருக்காங்க. எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, பசங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் அவங்க வாழ்க்கையில கொண்டு வைக்க முடியும்ன்றது தான் எங்களோட நோக்கம். அண்ட் அதுல 18 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு நிறைய கைத்தொழில் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பசங்க அயனிங் பண்றாங்க, இட்லி தோசை மாவு அரைச்சு விற்கிறாங்க, பிளாக் பிரிண்ட் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் குக்கிங் ஆஸ்பெக்டா இருந்தது. நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்ல, அவங்க கூட இல்ல, வேற யாருமே இல்லைனாலும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில தேவைப்பட்ட ஐட்டம்ஸை குக் பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்லோவா நாங்க அரவிந்த் கேஃப்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த கான்செப்ட்ல எப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வெளி உலகத்துல இருந்து நிறைய பேரை விசிட்டர்ஸா கூப்பிட்டு எங்க பசங்க அன்னைக்கு ஷெஃபா மாறி யாரால மூவ் பண்ண முடியுமோ அவங்க அந்த கேஃபே அன்னைக்கு மூவ் பண்ணி விசிட்டர்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. யாருக்கு லைவ் கிச்சன்ல ஒர்க் பண்ண முடியுமோ அவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு மூவ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்க முடியுமோ அவங்க அதை பண்ணுவாங்க. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி யாருக்கு அமௌண்ட்டை வாங்கி பேலன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருந்தது. அப்பதான் தோணுச்சு, ஏன் நம்ம இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், வை கான்ட் வி டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் வாசல்லே, எங்க சென்டருக்கு வாசல்லே போட்டு சிற்றுண்டின்னு ஆரம்பிச்சோம். அங்கே எங்க பசங்க அன்னைக்கு யாருக்கெல்லாம் குக்கிங் கான்செப்ட்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கோ அவங்க குக்கிங்ல இன்வால்வ் பண்ணி சிம்பிளா 2 டிஷ்ஷஸை பண்ணி சென்டரோட வாசல்லே வச்சுக்கிட்டு பப்ளிக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணி அமௌண்ட்டை வாங்குறது, திருப்பி கொடுக்கறது, அதெல்லாம் அவங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 குரூப்பா பிரிச்சிருக்கோம். ஒரு குரூப் எந்த ஸ்டூடெண்ட் மூவ் பண்ணி எல்லாம் பண்ண முடியுதோ அவங்க இன் அண்ட் அவுட் குக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. 2வது பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இடத்துல நின்று அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும். வறுக்கிறதோ இல்லாட்டி மிக்சி ஆப்ரேட் பண்றதோ அது அவங்க மட்டும் பண்ணுவாங்க. 3வது குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு அழகா டேபிள் அண்ட் சேர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோமோ அவங்க அங்க உட்காந்து வெஜிடபிள்ஸை பீல் பண்றது, சாஃப்டான வெஜிடபிள்ஸை சாப் பண்றது, எந்த சைஸ்க்கு வேணும். இந்த முயற்சியில தான் குக்கிங்கும் அவங்களோட டெய்லி ஸ்கெட்யூல்ல கொண்டு டெய்லியுமே அவங்க குக் பண்ணி 45 மினிட்ஸ்க்கு கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. மணி கான்செப்ட் அவங்களுக்குள்ள ரொம்ப அழகா உருவாக ஆரம்பிச்சிச்சு. பேலன்ஸ் வாங்குறது, திருப்பி கொடுக்கறது எல்லாமே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப அழகா நடந்துகிட்டே இருந்தது. இதுல நம்ம பசங்களால என்னென்ன சமைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சமைச்சு இன்னைக்கு இந்த ட்ரக் செயல்படுது நம்ம பசங்களால. ஸ்லோலி இந்த ஃபுட் ட்ரக்கோட கான்செப்ட் நாங்க யோசிச்சு ஃபுட் ட்ரக்கையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. எங்கள் சிறகுகள் நீளமாக விரிய தொடங்கிவிட்டது. நாங்கள் பறந்து கொண்டே இருக்கிறோம். சராசரி மனிதர்கள் செய்யும் வேலையும் அவர்கள் செய்ய முடியாத புதுமையும் கூட செய்து வருகிறார்கள் இவர்கள். சில குரல்கள் நம்பிக்கையின் வலிமையால் சத்தமாக ஒலிக்கும். சிவா பீட்டர் குரல் போல. அசிஸ்டன்ட் டீச்சராக இருக்கிறேன். இந்த ஸ்கூலில் 9 இயர்ஸ் எம்ப்ளாயி கான்ட்ராக்டராக இருக்கிறேன். ஐ சே தேட் இட் 9 இயர்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 9 வருஷம், இப்போ 10வது வருஷம் கொண்டாடுறேன் நான். பீஸா இருக்கு, கேக் இருக்கு, பாப்கார்ன் இருக்கு, எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறோம். சமோசா வாங்குவாங்க, பாப்கார்ன் வாங்குவாங்க, கேக்கு வாங்குவாங்க. தனிப்பட்ட சோகம் என்ன செய்யும்? நொறுக்கிவிடும், உட்கார வைக்கும். ஆனால் இவருக்கு சிந்திக்க வச்சிருக்கு. மனநல பிரச்சனையால் தனது மகனை நினைத்து வருத்தமும் சோகமும் இருந்தாலும் கூட தனது மகனைப் போல உள்ள பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும் என நினைத்த உள்ளம் பாராட்டப்பட வேண்டியது. அரவிந்த் அறக்கட்டளையின் முயற்சியும் கூட அவர் மகன் பெயரில் இருந்துதான் தொடங்கியிருக்கிறது என்கிறார். வணக்கம், my name is Atma. I'm the founder of Arvind Foundation. எங்களது ஒரு மாற்றுத்திறனாளிகள், மூல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு அறக்கட்டளை, சேரிட்டி ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை ஆரம்பித்தோம். எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்களுடைய சன் அரவிந்த்.
இன்னைக்கு அவருக்கு வயது 27. இஸ் அ செரிபிரல் பால்சி சைல்டு. அவருங்க லைஃப்ல வந்ததே ஒரு பெரிய ஒரு ஒரு மெசஞ்சராக தான் அவர் எங்கள் லைஃபுக்கு வந்தார். ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தைன்னு யோசிக்கிற இந்த தருணத்தில் தான் ஒரு உணர்வு, இல்லை இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு போய் நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தான் நோக்கத்தோடு இந்த பிள்ளை ஒரு வேலை நமக்கு வந்திருக்குங்கிற அந்த ஒரு எண்ணம் அடிக்கடி வர ஆரம்பிச்சதுனால ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பிள்ளைகளோட இது ஆரம்பித்தோம் 19 வருடங்களுக்கு முன்னாடி. ஸ்கூலாக ஃபார்ம் பண்ணி இப்போ ஒரு 6 சென்டர் மூலமாக கிட்டத்தட்ட 180 பிள்ளைகளுக்கு மேலே, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை 180 பிள்ளைகளுக்கு மேலே நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதில் சில பிள்ளைகள் வந்து நாங்களே வந்து அசிஸ்டன்ட் டீச்சர்ஸாவோ அசிஸ்டன்ட் ட்ரெயினர்ஸாவோ நாங்களே அப்சர்வ் பண்ணி வேலை கொடுத்துருக்கோம். நாங்கள் அறிஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைய அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயாரிக்கிறோம். முக்கியமாக அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 17-18 வயசை தாண்டிய எங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கறது. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-35 ப்ராடக்ட்ஸ் எங்கள் பிள்ளைகள் தானே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி மசாலா பொடிகள் அவங்க பண்ணுறாங்க, ஹேர் ஆயில், இந்த மாதிரி ஹேர் ஆயில் அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் உதாரணத்துக்கு 2-3 விஷயங்கள் நான் காட்ட முடியும். ஆக்குமட்ட பிளேட்ஸ் பண்ணுறாங்க, அவங்க துணிகள் அயன் பண்ணி கொடுக்குறாங்க, இட்லி தோசை மாவு செய்து தினம் அவங்க விற்கிறாங்க. இப்போ சிற்றுண்டி அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்களுக்கு வந்து சமையல் பயிற்சி கொடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி அவங்க வந்து செய்து பொதுமக்களுக்கு விற்று அதில் வரக்கூடிய பணத்தில் அவங்க வந்து பொருளீட்டு ஸ்டைஃபண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. மனநல பிரச்சனைகளை பாதிக்கப்படுற ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை, அவங்க வாழ்க்கையை சீர் செஞ்சதுக்கான பணியை இன்னும் முனைப்போடு செய்யணுங்கிறதே பாடமாக எடுத்து சொல்லுது அரவிந்த் அறக்கட்டளை.